உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத ராசி பலன்கள். போன மாதம் 15ஆம் கிட்டத்தட்ட ஒரு 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு உங்கள் ஒரு மாதத்தை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த 2025ஆவது வருடம் பிறக்கக்கூடிய ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னங்க மேடம் என்னமோ குரு இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தே ஒன்றும் நடக்கல. இப்போ 8க்கு வேற போயிடுறாரா, 8ஆம் இடத்துல குரு போக போறாரு, 5ஆம் இடத்துல சனி போக போறாரு. ராகு கேது பயிற்சியுமே அவ்வளோ நல்லா இல்லையாமா. 10ல் வேற கேது ஏதாவது பிரச்சனை வச்சிருப்பாரா, இருக்கிறதே கொஞ்சோண்டு வேலை வரும்னு பார்த்தா அதுலேயும் கை வைக்கிற மாதிரி தான் கேது உட்காந்துருக்காராமே. என்ன பிரச்சனை, சரியாயிடுமா இல்லை வழக்கம் போல் நீங்கள் எப்பயும் போல் நல்லா இருக்க போதுன்னு சொல்கிறத நாங்களும் நம்பணுமா அப்படின்ற மாதிரி தானே பார்க்க வந்திருக்கீங்க. எப்பயும் போல நல்லா தான் இருக்க போறீங்க, அது என்ன டவுட்டு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? இந்த நான் எடுக்கும்போது ஒரு கோட் சொன்னேன், கவனிச்சிங்களா? தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை இந்த தடவை என்ன பண்ண போறீங்க? விரும்பியதெல்லாம் பண்ண போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்க போறீங்க. ரொம்ப சூப்பருங்க. இது வரைக்கும் ராசிநாதன் ஒரு மாதிரி வலு இழந்த நிலையில இருந்த ராசிநாதன் ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் 5ஆம் வீட்டுல உட்கார போறாரு. ராசிநாதன் 5ல் அமர்தல் வேற ஏதாவது வேணுமா என்ன? சாதாரணமாவா உட்கார்றாரு? அந்த 5ஆம் வீட்டு அதிபதி எப்படி உட்காந்துருக்காருன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. அவர் வேற என்ன பண்ண போறாரு? நேரம் உங்களை தான் பார்க்க போறாரு. ஸோ சூரியனுடைய பார்வை அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய பார்வையாக அமைய போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பியதெல்லாம் அனுபவிக்க போறீங்க. இயல்பாவே ஒன்று இருக்குங்க, 10ல் ஒரு பாவியாவது வேண்டும். நான் சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துல கேது அமரும் போது இது வரைக்கும் இல்லாம எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எந்த இடத்துல தொழில பிரச்சனை, ஏன் லாபம் வரல, ஏன் என்ன பண்றது, இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க ஒரு இனிஷியேட் எடுத்து உங்களுடைய தொழிலுக்குள் புகுந்து விளையாட போகிறீர்கள். இதுதாங்க வேணும். எங்க தப்பு பண்றோம், எங்க சரி, எங்க கரெக்டா போகுது, எங்க எதை விட்டுருக்கோன்றதை பார்த்தாதான் தொழிலில் லாபத்தை நாம் ஈட்டிக்கொள்ள முடியும். 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்ற மாதிரி 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோட வீட்டுல ராசிநாதனும் போய் அமர்ந்து பயங்கரமா இயக்க போறாரு. சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. 10ஆம் இடத்துல ராசிநாதன் திக்பலம் வாங்குறதுன்னு சாதாரண விஷயமா? வேற லெவலில் எங்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருப்பம் அனைத்தும் நிறைவேற போகுது. திடீர்னு பழசை கொடுத்து பூசு வாங்க போறீங்க. வீட்டில் ஓடாம சைக்கிள் இருந்தால் புதிய சைக்கிள் வாங்கி கொடுக்க போறீங்க பிள்ளைங்களுக்கு. ஓடாத பைக் இருந்தால் புதிய பைக்கு, கார் இருந்தால் அதை போட்டு வேற கார் வாங்கலாமான்னு யோசிக்க போறீங்களா? கார் ஏதோ ஒரு வண்டி செலவு வைக்க போகுது. வீட்டுக்கு மேலே டாப் அப் லோன் வாங்கி கடனை வாங்கி உங்க தொழிலை விருத்தி அடைய போறீங்க. ஏன்னா 4ஆம் இடம் இயங்க போகிறது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதுவும் சமசப்தம பார்வையான குரு பார்வை. சான்ஸே இல்லைங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீட்டுல காசு எப்படியும் வந்தே ஆகும். 10ஆவதுக்கு இந்த 12ஆம் வீட்டு அதிபரை உச்சமடைஞ்சு இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, விரயமா கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்படியே நம்ம வீட்டுக்கு தான் உட்காந்துருக்காரு. ராசிநாதன் வீட்டுக்குள் அமர்ந்திருக்கிறார். அப்படியே கண்ட்ரோல்ல வந்துருவாரு. கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 11ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு டைரக்டா 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது வேற என்ன வேணும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எனக்கு என்ன சொல்றது, இதெல்லாம் நான் இப்படிலாம் பேசி சந்தோஷமா சொல்றேன்ல, அதெல்லாம் புரியறனால அவ்வளோ சந்தோஷமா சொல்றேன். நீங்க அப்படியே என்னமோ எப்பயும் போல சொல்றீங்கல்ல அப்படின்னு பாக்குறீங்கல்ல. நான் அப்படியே அழகா ஜூஸ் மட்டும் எடுத்து கொடுக்கட்டா? இந்த 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எல்லாம் சொன்னா டென்ஷன் ஆயிடும். அழகா சாராம்சம் எடுத்து கொடுக்குறேன். இந்த தடவை நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு இணக்கம் வரப்போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இணக்கம் வரப்போகுது. கையை பிடிச்சிட்டு வாக்கிங் போறதுக்கான தன்மையெல்லாம் வரப்போகிறது. தொந்தரவு பண்ண சொந்தக்காரங்கள்லாம் ஓடி போறாங்க. ஸ்கூல் வேற திறந்துருமா, பிரச்சனையே இல்லை, ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போறீங்க. நிறைய பேருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது. பிள்ளைகளால் ஒரு குறிப்பு கிடைக்க போகிறது. நிறைய வேலை அப்படின்ற இடத்துல இருந்த சுணக்க நிலைகளாக மாறி டக்கு டக்கு டக்குன்னு வேலை அமைவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால வீட்டுக்குள்ள மணி ஃப்ளோ, லிக்விட் கேஷ் நிறைய புழங்க போகிறது. பணம் வருவதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகிறது. திட்டமிடல் மிகச்சரியாக இருக்க போகிறது. ரொம்ப ரொம்ப நல்ல டைம்ங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெஸ் வாங்குறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம், அதெல்லாம் அப்படியே நின்று போயிருக்கும். அதெல்லாம் வாங்கி மகிழ்வதற்கான நேரம்லாம் இருக்குது இந்த தடவை. நிறைய விருச்சிக ராசி பெண்கள் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவை உங்கள் வீட்டுக்கார மளிகை போட தான் உள்ளே வர போகிறார். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கார பெண்கள் மாதிரி கஷ்டப்படுறவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், என்னதான் நீங்கள் சொன்னாலும், என்னதான் மகரம் நான் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாலும், நிஜமாவே இந்த 12 ராசியில் பாவப்பட்ட ஆட்கள் யாருன்னா விருச்சிக ராசி பெண்கள் தான். விருச்சிக ராசி ஆண்கள் வேற மாதிரி, அதெல்லாம் சொல்லவே முடியாத ஒரு ஞான நிலை. விருச்சிக ராசி பெண்கள் அந்தோ பரிதாபம் தான்.
வேலை வேலை வேலை, பளு பளு பளு, டென்ஷன் டென்ஷன் போயிட்டு இருந்த இந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படியே ஆகா ஏதோ வழி வந்து விட்டது, எனக்காக ஒளி வந்து விட்டதுன்னு புலிகேசி சொல்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் வழி வருவதற்கான வாய்ப்புகளும் ஒளி தெரிவதற்கான வாய்ப்புகளும் மேலோங்க போயிடுது. நிறைய இறையருள், இறை கராட்சம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூங்க போறீங்க நிம்மதியா. அதுதான் பெரிய விஷயம். தூக்கமே இல்லாம தவிச்ச விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா தூங்கி எந்திரிக்க போறீங்க. ராசிநாதன் நல்லா இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். சந்திரன் எப்பயுமே நீச்சமாகக்கூடிய விடுங்க. எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலத்தை போட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை தெளிவு பிறக்க போகிறது. சந்திரன் உச்சமடையக்கூடிய வீட்டில் போயிட்டு 11ஆம் அதிபதி உட்காருதல் அப்படின்றது சூப்பரான டைம் பீரியடுங்க. நல்ல லாபங்கள் வரக்கூடிய நேரம். நிறைய லாபம் வரும். லாபத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம் வரும். நிறைய நீங்கள் தொழில் செய்வராக இருந்தால் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளைண்ட் வருவாங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. ஆதாயம் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. நல்ல பாட்டெல்லாம் போட்டு கேட்க போகிறீங்க. நல்ல பாட்டு டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுங்க. யார் கேட்க போறா அவங்கள? எதுக்கு இவ்வளோ இறுக்கம்? தேவையே இல்லை. இறுக்கமாவே இருக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இறுக்கமா இருந்தாலே பயம், எல்லாருக்கும் பீதி ஆயிடும் வீட்டுக்குள்ள. ஏன்னா உங்களை நம்பி தானே அந்த குடும்பமே இருக்கு. என்னதான் நீங்க மோசம் மோசம்னு சொன்னாலும் நான் நிஜமா சொல்றேன், விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் ஷேக் ஆயிட்டா குடும்பமே ஷேக் ஆயிடும். நான் குடும்பத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க ஒரே ராசி என்னன்னா விருச்சிக ராசி தான். ஆனா விருச்சிக மாதிரி குடும்பத்தை என் குடும்பம் தான் எனக்கு மட்டும்தான் சொல்றதுக்கான ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கார குடும்பம் கொடுத்து வச்சவங்க, அந்த குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள். கண்டிப்பு அதெல்லாம் தாண்டி முள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான பரஸ்பர அன்பு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தடவை நிறைய அதெல்லாம் மேலோங்க போகிறது. நிறைய கோயில் குளம், நிறைய வழிபாடு எல்லாம் கிடைக்க போகுது இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்கள். அதுவும் பெருமாளுடைய கடாட்சம்லாம் சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. திடீர்னு திருப்பதி போயிட்டு வர்றது. திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்க. அந்த திருப்பதி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த திருப்பதி பிரசாதம் உங்கள் கையில் கிடைக்கிறது, திருப்பதி லட்டு உங்கள் கையில் கிடைக்கிறது, இல்லை கீழ் திருப்பதின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது வர்றது, திருப்பதி கேலண்டர் உங்கள் கண்ணில் போடுறது. இந்த மாதிரி சந்திரனோடு சேர்ந்த இயக்கம் இந்த தடவை உங்களை இயக்கப் போகிறது. அதன் மூலமாக இனிமையான தருணங்கள் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க விரும்பியதெல்லாம் வாங்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, அதுக்கான காசு வரப்போகுது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நிறைய முயல் பார்ப்பீங்க, மான் பார்ப்பீங்க, அப்படியே நிலா தண்ணிக்கு மேலேருந்து எழக்கூடிய அமைப்பெல்லாம் பார்ப்பீங்க. பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அந்த நிலாவோட ஒளியில தண்ணியில அந்த ஒளிப்பட்டு அப்படியே அலை தத்தளிக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அலைப்பாஞ்ச மனசெல்லாம் அப்படியே அடங்கி உடங்கி ஆகான இயற்கையோடு இணைய போகிறீர்கள். இந்த மாதிரியான இமேஜ் நீங்க மொபைலை திறந்தோடனே உங்களுக்கு வரப்போகிறது. இல்லை யாராவது ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, இல்லை யாராவது உங்களுக்கு அனுப்புவாங்க. நிலாவோடு உங்களுடைய பயணம் இந்த தடவை இனிதே நிறைவடைய போகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. இதை பார்த்தீங்க அப்படின்னா மனசஞ்சம்லாம் போய் சந்திரன் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றே புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விடியலுக்கான நேரம் இனிதே ஆரம்பம். ஓகே, என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணா இந்த தடவை எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, முடிஞ்சா காலபைரவரை பிடிச்சிக்கோங்க. காலபைரவருடைய வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமையும். கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கும்.